ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சுவையான ஊளி மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 2 வத்தலும் வீட்டிலே அரைச்ச கறி மசால் பொடி 2 ஸ்பூன் போட போகிறோம். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக வச்சா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கறி மசால் பொடி பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, குழம்பு மசால் பொடியும் வச்சுருக்கோம். தலைக்கு தேய்க்கிற கருவேப்பிலை எண்ணெயும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணி எங்கிட்ட டவுட் எதுவும் இருந்தால் கேட்டுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணி விடுவோம். அது போக இப்போ நம்ம 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை ஆல்ரெடி அரைச்ச ஜீரகம் வத்தலோட 100 சின்ன வெங்காயத்தை ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த பதத்தில் தான் இருந்தால் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம். இதோடு இப்போ புளி கரைசல் எடுத்துருக்கோம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க இந்த மிக்சரோட. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம். இதனோட தேவையான அளவு உப்பு அடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த மிக்சரை கரைச்சி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இதே நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி இப்போ தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேவைப்பட்டனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கு. மீன் குழம்பு கொஞ்சம் அந்த இப்போ நம்ம இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்ந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இதே இப்போ கொதிக்க விட போகிறோம் அடுப்பில் வச்சு. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தாங்க மீன் போடணும். கடைசி ஸ்டேஜில் முதலே போட்டோன்னா மீன்லாம் உடஞ்சிரும். நாங்கள் இன்றைக்கி ஊளி மீன் சின்ன மீன் தான் எடுத்திருக்கோம். மீன் பிடி தடனால மீன் ரொம்ப கிடைக்கல, பெரிய மீன்லாம். இது 1/2 கிலோ வாங்கியிருக்கு ஊளி மீன். இது 1/2 கிலோக்கான ரெசிபி தான். நீங்கள் இப்போ மீன்லாம் போட்டாச்சு. மீன்லாம் மெதுவாக ஒன்று ஒன்றா கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். நம்ம மீன் போட்டு பிறகு கரண்டியை வச்சு கிண்டுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். இல்லை மீன்லாம் கொஞ்சம் உடஞ்சி அப்புறம் குழம்புல கலந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ மீன்லாம் போட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். மீன் சூப்பராக வெந்துடும். நல்லா எண்ணெய் கக்கிட்டு வர்ற ஸ்டேஜில் தான் மீன் ஆஃப் பண்ணணும் மீன் குழம்ப. இப்போ நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புக்கு பானை சாதம் பொங்கி வச்சுருக்குறோம் வச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். மீன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.